ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மித்ரிஷ் ஃப்ரம் மிக்கி வி கார்ட். நம்ம மிக்கி வி கார்டில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டோர் பில்டர், அதாவது காமர்ஸ் ஸ்டோரை மினிமலிஸ்டிக்காக ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி மிக்கி வி கார்டில் எப்படி டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பில்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மினி ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் அதில் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பேமெண்ட் கேட்வேயும் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓன் டொமைன் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர், அந்த ஆன்லைன் ஸ்டோர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதோட எடிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட டேஷ்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதோட யூசேஜ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராடக்ட். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது, நம்ம கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு கிரியேட் பண்ணது வந்து நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இதுதான் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோ வந்துரும் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? இதுல வந்து கஸ்டமருக்கு இப்போ ஒரு யூசர் வந்து கஸ்டமரா வராங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமரும் லாகின் பண்ணிக்கலாம். அந்த லாகின் டீடைல்ஸ், அதாவது அந்த கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட பேக் எண்ட்ல ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கேட்டகரி வைஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மல்டிபிள் கேட்டகரிஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகி இருக்கும். இதில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கேட் பேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகே, கேட் பேஜில் ஆட் ஆயிடும். தென் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நான் 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ப்ராடக்ட்டோட டோட்டல் எல்லாமே போட்டு வந்துடுச்சு. தென் நம்ம இங்கே வந்து நம்மளோட டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று சைன்இன் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கெஸ்ட்டாக நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் கண்டினியூஸ் கெஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்ததும் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேருந்தும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் வேறு பேமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணோம் அப்படின்னா ரேசர் பே பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கேஷ் ஃப்ரீக்குள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிகிராமில் இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மொபைல்லேருந்து பண்ணும்போது இந்த வாட்ஸ்அப் ஆர்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கிறதுனால இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பட் மொபைல்லேருந்து பண்ணும்போது அது டேரெக்டாக வாட்ஸ்அப்கே ரீடைரக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் வாட்ஸ்அப் கேட்குது. வாட்ஸ்அப் நான் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் ஆர்டர் வந்து சென்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஓகே டன் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அந்த ஆர்டரை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகிடும். சரிங்களா? ஸோ என்ன ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணணுமோ அது அண்ட் அதோட ப்ரைஸ் அண்ட் பேமெண்ட் டைப் நம்ம எதுல இருந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம இங்க ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் இந்த பொக்கிஷம் இந்த ஷாப் ஓனருக்கு, இந்த ஸ்டோர் ஓனருக்கு வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே, இதுதான் வந்து அந்த பொக்கிஷம் அவங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் அவங்களோட டோட்டல் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகுது. அண்ட் அவங்களுக்கு இதுவரை நடந்த சேல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகுது. எத்தனை ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், டாப் ப்ராடக்ட்ஸ் எது அதிகமாக பர்ச்சேஸ் ஆகிருக்கோ அந்த ப்ராடக்ட்டும் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். தென் அவங்களுக்கு வந்து உள்ள ஆர்டர்ஸோட கிராஃப் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு இதுவரை வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஆர்டர் வந்து மார்ச் 26 நம்ம போட்ட ஆர்டர் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆர்டர் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு ஆர்டர்ஸில் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். இதில் வந்து ஷோ ஆகும். இது அவங்க அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அவங்க வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து ரிசிப்டாக எடுக்கணும் அப்படின்னா ரிசிப்டாக எடுத்துக்கலாம். பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரிசிப்டாக எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அந்த பேக்கேஜில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொரியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெலிவர் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து தீம்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தீம்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நம்ம உங்களுக்கு இன்னும் அதிகமான தீம்ஸ் வந்து கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான தீம்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து
இப்போ நம்ம நார்மலா இந்த தீம் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த தீம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சேவ் குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் வந்து அங்க சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம இந்த ஷாப்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தீம்ஸும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் வந்து நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இத சூஸ் பண்ணிட்டு அந்த கலரையும் நான் வச்சு சேவ் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் யாராவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ராடக்ட்லாம் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் யூசர் வந்து நான் கிரியேட் பண்ணணும். இல்ல இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க இங்க இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் நியூ பட்டன கிளிக் பண்ணிட்டு, எந்த ஆப்ஷன நீங்க அந்த ஸ்டாஃப்க்கு வந்து ஷேர் பண்ண போறீங்களோ, அந்த ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் மட்டும் மேனேஜ் பண்ற ஆப்ஷன் குடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ ஃபுல்லா கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நேம் குடுத்துறணும். ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துட்றேன். தென் நான் அந்த யூசரை வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் மேனேஜரால ப்ராடக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இது மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். எடிட் பண்ண முடியுது தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஒரு நியூ யூசரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நியூ யூசர் குடுத்து, அவங்க எந்த மெயில் ஐடியிலேருந்து லாகின் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடிய குடுத்துட்டு, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோல குடுத்துட்டு, லாகின் எனேபிள் குடுத்துட்டு, பாஸ்வேர்டும் போட்டு அவங்க கிட்ட குடுத்துடலாம். அவங்க அந்த மெயிலையும், பாஸ்வேர்டையும் போட்டாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் மேனேஜரா லாகின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷாப் பேஜ். ஷாப் பேஜ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்றது அண்ட் குவான்டிட்டி செலக்ட் பண்றது, இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து கேட்டகரி இருக்கு. ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் வைக்கணும் அப்படின்னா டாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் கூப்பன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூப்பன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ கிரியேட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் ப்ராடக்ட்டோட நேம். ஓகேங்களா? ப்ராடக்ட்டோட நேம் வந்து இப்போ நான் இது வந்து கேஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? கேஷ்யூ அப்படி சொல்லி ப்ராடக்ட் நேம் வந்து குடுத்துட்டேன். இன்கேஸ் வந்து எனக்கு ப்ராடக்ட்ட வந்து நான் கேட்டகரிஸ் வைஸா பிரிச்சிருக்கேன். இப்போ ரைஸ் எல்லாமே ரைஸ்ன்னு ஒரு கேட்டகரியாவும், மில்லட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ல வரும் அப்படின்னா, நான் கேட்டகரிஸ்ல போயிட்டு நான் வந்து இனிஷியலா கேட்டகரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இத கிளிக் பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது நான் இதில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். அப்போ தான் அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ வந்து கேஷ்யூ அப்படி சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் வந்து கேட்குது. டேக்ஸ் வேணும் அப்படின்னா டேக்ஸ் ஐ மீன் இப்போ உங்களோட பிஸ்னஸில் வந்து டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக்ஸஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். 18% கிரியேட் பண்ணிக்கலாம், 5%, 9%ன்னு எந்த மாதிரியானாலும் டேக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேக்ஸையும் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். ப்ரைஸ் வந்து ஒரு ₹600 அப்படி சொல்லி போட்டுப்போம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நம்ம கிட்ட வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் இப்போ 500 கிராம்ஸுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் அண்ட் 1 கேஜி அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் வேரியபிள் ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் வேரியேஷன்ஸ் இந்த ப்ராடக்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஸ்ப்ளே வேரியன்ஸ் வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வேரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் வைஸா நமக்கு வேரியன்ஸ் இருக்கு. ஸோ சைஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு 500 கிராம் அதுக்கப்புறம் வந்து 1 கேஜி. ஓகேங்களா? 2 விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ 500 கிராம்ல வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு ₹500 வந்து போட்டுப்போம். அண்ட் வந்து 1 கேஜி வந்து ₹1000 வந்து போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். நான் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சூஸ் குடுத்துட்டு, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து உள்ள அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராடக்ட் பேஜ்ல வந்து ஷோ ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் குடுக்கல. தென் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட்ன்னு வந்துடுச்சு. நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்ச் பண்ணுவோம் கேஷ்யூன்னு சொல்லிட்டு.
ஓகே. நம்ம கிரியேட் பண்ண அந்த கேஷ்யூ வந்து இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம இப்போ வியூ பண்ணுவோம். இது வந்து நம்ம சைட்ல இருக்கக்கூடிய இது வந்து வியூ ஆகுது. 1 கேஜி 500 கிராம் அப்படி சொல்லி 2 இது வியூ ஆகுது. ஸோ, நம்ம இப்ப அத ஸ்டோர்ல போய் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டோர் வந்து இங்க இருக்கு. ஸ்டோர வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணதும் நம்ம கிரியேட் பண்ண அந்த கேட்டகரி வந்து இங்க சூஸ் ஆகுது. அந்த கேட்டகரிய வந்து 1 செகண்ட். ஒரு 10 குவான்டிட்டி வந்து குடுத்துப்போம். ஓகே. இப்போ வந்து ஸ்டோர்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம கிரியேட் பண்ண அந்த கேட்டகரி வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸ்டோர்ல வந்து அப்டேட் ஆகல. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து இங்க சூஸ் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்டோட சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிருவோம். இப்போ இந்த 500 கிராம் அப்படின்னா ₹500 அப்படின்னு வந்துருச்சு. அதே இது 1 கேஜி அப்படின்னா ₹1000 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இத நம்ம ஆட் டூ கார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அந்த மாரி ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா, டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. டாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் வேணுமோ அந்த டாக்ஸுக்கான நேம் குடுத்துட்டு, இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி 18% அப்படி சொல்லி போட்டுட்டு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரேட் மட்டும் என்டர் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்துரும். இது எந்த ப்ராடக்ட்டுக்குலாம் நம்ம இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணணுமோ, அந்த ப்ராடக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்போ இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா, இத எடிட் குடுத்து ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல ப்ராடக்ட் டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு 18% ஜிஎஸ்டி குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ₹1560 பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு வந்து இங்க பிரைஸ் வந்து ஷோ ஆகும். நம்ம கிளிக் பண்ணும்போது. இப்போ ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ₹1560 பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி ₹280 சேர்த்து நமக்கு இங்க ஜிஎஸ்டியும் சேர்த்து கால்குலேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி வச்சும் நம்ம வந்து ஐ மீன் டாக்ஸ் வச்சும் நம்ம ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷிப்பிங். இன்கேஸ் வந்து இப்போ நம்ம மல்டிபிள் லொகேஷனுக்கு வந்து நம்ம ஷிப்பிங் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, அந்த லொகேஷன்ஸ வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாவும் தமிழ்நாடு அண்ட் கேரளாக்கு வந்து ஷிப்பிங் பண்றேன். தமிழ்நாட்டுக்குனா எனக்கு ஒரு ₹50 வந்து ஷிப்பிங்க்கு சார்ஜ் பண்ணுவேன். அண்ட் கேரளாக்கு அப்படின்னா ஒரு ₹100 சார்ஜ் பண்றேன் அப்படின்னா, 2 லொகேஷனையும் நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் கேரளா அப்படின்னு சொல்லி இன்னொரு லொகேஷன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே. நம்ம 2 லொகேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். தென் ஷிப்பிங்ல போயிட்டு நம்ம என்ன பிரைஸ் அப்படிங்கிறத குடுத்து, நம்ம என்ன லொகேஷன் அண்ட் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். இப்போ ஃபிளாட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் வந்து கிரியேட் பண்ணுவோம். பிரைஸ்ல வந்து ஒரு ₹50 தமிழ்நாடுக்கு அப்படி சொல்லிட்டு குடுத்துட்டு, நம்ம சூஸ் பண்ண அந்த லொகேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷிப்பிங் வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷிப்பிங்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஷிப்பிங் வந்து உங்களுக்கு எங்க ஷோ ஆகும் அப்படின்னா, இந்த டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம், அவங்க இந்த ஷிப்பிங் வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷனும் வந்து அவங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷிப்பிங் ஆப்ஷனும் வந்து இதுல அவைலபிள் இருக்கு. தென் கஸ்டமர்ஸ் இன்கேஸ் வந்து யாராவது லாகின் பண்ணி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுலேருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது போக ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நார்மலா ஆர்டர் பண்றவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இதுல இருந்தும் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோர் செட்டிங்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம குடுத்துருப்போம். உங்களோட ஸ்டோருக்கான லோகோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். தென் ஸ்டோர் செட்டிங்ஸ் இது வந்து ஸ்டோரோட லோகோ அண்ட் இன்வாய்ஸ்ல வரக்கூடிய லோகோ இது எல்லாத்தையும் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டோர் நேம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அந்த டேக் லைன் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்போம். ஷிப்பிங் வேணும் அப்படின்னா ஷிப்பிங் வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னா அத டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபூட்டர்ல வரக்கூடிய லோகோஸ் எல்லாத்தையும் ஐ மீன் ஃபூட்டர்ல வரக்கூடிய சோசியல் மீடியாஸ்க்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். பேமெண்ட் செட்டிங்ஸ்ல வந்து நீங்க இதுல மல்டிபிள் கரன்சிஸும் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கரன்சி வேணுமோ அந்த கரன்சி கோட் போட்டுட்டு அதோட சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கரன்சி வந்து அப்டேட் ஆயிக்கும். ஓகேங்களா? தென் வந்து இதுல நெறைய பேமெண்ட்க்கான நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்கோம். சிஓடி எனேபிள் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணிக்கலாம், டெலிகிராம் பண்ணிக்கலாம். தென் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு அத ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ற மாரி ஆப்ஷன் வரும். அண்ட் ஸ்ட்ரைப், பேபால் அண்ட் ரேசர் பே, பேடிஎம்
அந்த மாதிரி நெறைய பேமெண்ட் கேட்வேஸும் உங்களுக்கு வந்து உள்ள கேஷ் ஃப்ரீ இந்த மாரி நெறைய பேமெண்ட் கேட்வேஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேஸையும் நீங்க இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Razorpay கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அத கிளிக் பண்ணி அதோட பப்ளிக் கீ அண்ட் சீக்ரெட் கீய குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா Razorpay வந்து கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? தென் வந்து உங்களுக்கு இமெயில் செட்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்எம்டிபி வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இமெயிலும் சென்ட் ஆக ஆரம்பிச்சுரும். தென் வாட்ஸ்அப் மெயில் இதுல வந்து உங்க வாட்ஸ்அப்க்கு வரக்கூடிய மெசேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த மெசேஜஸ வந்து நீங்க இந்த டெம்ப்ளேட்ட வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி நீங்க டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ட்வில்லியோங்கிறது வந்து நார்மலா எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகுறது. நார்மல் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகுறது. இதுவும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் டுலியோ அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க யூசர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் பிக்சல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். Facebook பிக்சல், Instagram, Facebook, Google பிக்சல்ஸ் இந்த மாதிரியான பிக்சல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனலிட்டிக்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி இதுல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நீங்க வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் வெபுக் இத நீங்க மத்த சாஃப்ட்வேர்ஸோடையும் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வெபுக் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் இருக்கு. இதுலேருந்து வாட்ஸ்அப் நம்பரும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போக இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது டொமைன் வந்து கனெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து மத்த பிளான்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க மல்டிபிள் ஸ்டோர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட நெறைய ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரே யூசர் வந்து மல்டிபிள் ஸ்டோர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு பிளான பொறுத்து அந்த இது சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டோரு. இது வந்து பேட்டா வெர்ஷன்ல இருக்கு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு இத ரெடி பண்ணி குடுத்துருவோம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.